ராதே கிருஷ்ணா. புழுவத்தில் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் பண்ணி காமிக்க போகிறேன். கூழுத்தூள் பண்ணுவதற்கான சாமான்கள்: புழுங்கரிசி 1/2 கிலோ, அதுக்கு 1 பிடிச்சிப்பிடி உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 3 பச்சை மிளகாய். இந்த அரிசியை நல்லா ஊற போடணும் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் நல்லா மையாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கூழை கிண்டணும். புழுங்கரிசி நல்லா இந்த மாதிரி 3 அரைச்சி இந்த மாதிரி இந்த லெவலுக்கு இப்படி கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இப்படி கரைச்சிக்கணும். இதுக்கு மேலே ஜலம் விட வேண்டாம். இவ்வளோ தான் கரைச்சிக்கலாம். இது கூழ் ஊற்றுறதுனால ஜீரகம் போடணும். ஜலம் வந்து எவ்வளோ வச்சுக்கணும்மா கொதிக்க வைக்கணும்? அதாவது ஒரு அரிசிக்கு 8 பங்கு ஜலம். 1 பங்கு அரிசினா 8 பங்கு ஜலம். மாவுக்கு இல்லை, ஒரு அரிசிக்கு மாத்திரம்தான் 8 பங்கு ஜலம் வைக்கணும். இந்த பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிட்டேல இதை அப்படியே அதில் விட்டுடலாம். அந்த கூழுக்கு தேவையான உப்பு போடணும். நீங்கள் உப்பை வாயில் போட்டு பார்த்துக்கலாம் கலந்து. இந்த மாதிரி கொதிக்கணும். இது கொதிக்கும் போது அந்த மாவு அதில் விடணும். இந்த மாதிரி விட்டுண்டே கிண்டிக்கணும், ஏன்னா அடியில் பிடிச்சிடும். இதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டேன்னா அடுப்பை சமையல் வச்சுக்காது. கொஞ்சம் பெருங்காயமும் இதில் போடலாம். நல்லா இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா பச்சை மிளகா, உப்பு, ஜீரகம், பெருங்காயம். அதை கரைச்சி விட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கணும். எப்போதுமே ஸ்லிம்மில் வச்சுன்னா அடியில் பிடிக்காது, ஒன்று போல் வேகும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா 15 நிமிஷத்தில் ஆகிடும். சேர்ந்துட்டு விட்டால இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். நடு கொதி வரணும். சுற்றி வர கொதிக்கிறது விட்டால இது அப்படியே நிறுத்தப்படாது. நடுவில் கொதி வரணும். வந்தாச்சுன்னா அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படியே நம்ம கூட இறக்கிடலாம். நடுவில் வர ஆரம்பிக்கிறது இப்போ தான் கொதி வந்துடுச்சு. நடுவில் கொதி வந்துடுச்சு விட்டால இந்த மாவு வெந்தாச்சு. இதுதான் பக்குவம். அடுப்பை அணைச்சி விடலாம். அவ்வளோதான், வெந்தாச்சு. கரெக்டாக இப்படி இட்டால்னா இப்படி போட்டால் போதும். வட்ட வட்டமாக போதும். இந்த கூழை துணியில் இட்டிருக்கோம் இல்லையா? இதை நல்லா வெயிலில் காயப்படணும். நல்லா காஞ்ச அப்புறம் மறுநாளைக்கு அந்த துணியை எடுத்து பின்னால் தண்ணியை தெளித்து அந்த வெத்தலை உரிக்கணும். உரித்து அதை நல்ல வெயிலில் நல்லா சூப்பராக காய போட்டுடணும். நாங்கள் 2 நாள் காய போட்டு வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அந்த காஞ்ச வெத்தலை இந்த மாதிரி எண்ணெய் வச்சு பொரித்து எடுத்துருக்கேன். இதுதான் கூழ் வத்தல். இது கூழ் வத்தல், அது பொரிச்சது. இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. பொரிச்ச உடனே இந்த மாதிரி பெருசாயிடும். நல்ல காய வைக்கணும். நல்ல சலசலன்னு சத்தம் வர்ற மாதிரி நல்ல காய வைக்கணும். நல்லா உள்ளி அப்போ தான் காயும். ஸோ கூழ் வத்தல் ரெடி.